பதவியேற்பு விழாவில் தன் அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை த்ரிஷாவுக்கு கிடைச்சிருக்கதை நினச்சி விஜயோட பையன் ஜேஷன் சஞ்சய் இப்போ உச்சகட்ட கோபத்தில் இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அந்த மனுஷன் கம்பீரமாக பேச ஆரம்பிக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி பாகுபலி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா பாகுபலி படத்தில் பல்வாள் தேவன் அரியணையில் ஏறி பதவி ஏற்கும் போது மக்களுடைய ஆரவாரம் எதுவுமே இருக்காது. ஆனால் பாகுபலி பார்த்தீங்கன்னா பாகுபலி ஆகிய நான் பார்த்தோன்னா பதவி ஏற்கும் போது ஒட்டுமொத்த மக்கள் க்ரௌடும் அப்படியே அதிர்ந்து போய் அந்த வெண்குடை இருக்கும் பார்த்தீங்களா, அதே கவிழ்ந்து கீழே விடும். அப்போ ரம்யா கிருஷ்ணன் ஒரு லுக்கு விடுவாங்க. நம்ம அவசரப்பட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது மாதிரியான அந்த லுக்கு இருக்கும். ஆனால் கெத்தாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த அமைச்சரவையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பதவியேற்ற பல முதலமைச்சர்கள் அந்த உறுதிமொழி பிரமாணத்தை பார்த்து தான் படிப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அப்படியே மக்களையும் கேமராவையும் அதை பார்த்து ரொம்ப உணர்ச்சி பொங்க தான் அடி மனசுல இருந்து அதை அப்படியே பார்த்தோன்னா பேசினார். அதுவே புல்லரிக்க வச்சது. கூஸ்மம் அந்த மொமெண்ட்டை பார்த்தோன்னா எல்லாரும் வர்ணிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதெல்லாம் சரி தப்பா? தளபதி வந்தார், ஆட்சி அமைச்சார், பெரும்பான்மை கிடச்சி, சிறுபான்மை கிடச்சி அப்படின்னு எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன ஒன்றுனா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கப்பா. ஒரு மனுஷன் சிஎம் ஆகுறாரு, மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே அந்தந்த அமைச்சர்களாக பொறுப்பேற்கும் போது அவங்களோட குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாருமே வர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஒரு மனுஷன் பதவி ஏற்கும் போது அவருக்கு இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் அவர் இந்த உயரத்தை தொடர்றதுக்கு காரணமாக இருந்த மனைவியும் வரல, மகனும் வரல, மகளும் வரல. இது எல்லாமே இருக்கும்போது நீங்கள் அந்த அவரை எப்படி அந்த விதத்தில் நீங்கள் கொண்டாடுறது நியாயம் அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒரு பக்கம் சூடு பறக்க ஆரம்பிக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் ஜேஷன் சஞ்சய், அதாவது சங்கீதா தரப்புல இருந்து சில தகவல்கள் சொல்லப்படுது. ஜேஷன் சஞ்சய் தன்னுடைய அப்பா விஜய் மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா இடையில மகள் ஷாஷா திவ்யா இன்ஸ்டாவில் பார்த்தேன்னா ஸ்டோரியெல்லாம் போட்டு அது எல்லாமே வைரல் ஆகிட்டு இருந்துச்சுல. அது எல்லாமே பார்த்தோன்னா மகள் ஷாஷா திவ்யாவோட ஒரிஜினல் அக்கௌண்ட் கிடையாது. அவங்க பேரில் ஓப்பன் பண்ணி அது ஃபேக்காக பார்த்தோன்னா போட்டது, பரப்பப்பட்டது, சிம்பத்தியை கிரியேட் பண்ணது. இதுக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தோன்னா இருக்கிறது ரூட் ஜெகதீஷ், அதாவது விஜயினுடைய பிஏவா சொல்லப்படக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி தான் பார்த்தோன்னா காரணமாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லப்படுதுங்க. ஏன்னா அவர் தான் இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பரபரப்பாக பேசப்படுது. இப்போ ஜேஷன் சஞ்சயினுடைய கோபம் ரொம்ப நியாயமானது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன ஒன்றுனா, நீங்கள் கூப்பிடலை, அதாவது சங்கீதாவையும் கூப்பிடலை, பசங்களும் வரல. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இது கோபத்தினால இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் நடிகை த்ரிஷா ஏன் வரணும்? ஏற்கனவே அந்த நடிகையினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை குடும்பம் சந்திச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னா இப்படியெல்லாம் இருக்கு. இது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுக்கு த்ரிஷா வர வைக்கணும்? த்ரிஷா வர வச்சு எதுக்கு முன்னிருக்கையில் முதல் மரியாதை கொடுக்கணும்? அப்படி முதல் மரியாதை கொடுத்ததோட மட்டும் இல்லாம விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் கட்டி தழுவுறதும், த்ரிஷா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும், அதுக்கப்புறம் த்ரிஷா கட்டி அணைக்கிறதும், த்ரிஷாவோட அம்மா பார்த்தோன்னா சந்தோஷத்தோட இருக்கிறதும், அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் எனும் நான் சொல்லும் போது அவர் எமோஷனலா கண்கலங்கிறப்ப த்ரிஷாவுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறதும், அவங்க எமோட் ஆகுறதும், இது எல்லாமே யாருக்கு நடக்கணும்? அந்த இடத்துல யார் உட்கார்ந்துருக்கணும்? என்னோட அம்மா இருந்திருக்கணும். ஆனா என் அம்மா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நடிகை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. அவர் தமிழ்நாட்டுக்கே சிஎம் இருக்கட்டும், நாளைக்கு இந்தியாவுக்கே பிஎம் இருக்கட்டும், அதை பத்தி இது இல்லை. ஆனா எங்க அம்மாவுக்கு அவர் நல்ல ஒரு ஹஸ்பண்டா இல்லை, எங்களுக்கு நல்ல ஒரு ஃபாதரா இல்லை. இந்த அன்னையர் தினத்துக்கு அன்னையர் தினத்துக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அவர் சிஎம் உட்கார்றதுன்னா, நான் இந்த அன்னையர் தினத்துக்கு எங்க அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அந்த சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போகாம பார்த்தோன்னா இருக்கிறத, அவருடைய அடையாளம் மூலியமா வெளிப்படக்கூடிய எதையும் பார்த்தோன்னா இனிமேல் அனுபவிக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறத அப்படின்னு ஜேஷன் சஞ்சய் முடிவு எடுத்திருக்கதா அவர் தரப்புல சொல்லப்படுது. இப்ப சங்கீதாவை எல்லாரும் கொண்டாடி தீக்குறாங்க. என்னன்னா, நல்ல வைராக்கியமான பிள்ளைங்களை பெத்துட்டீங்க. இந்த இடத்துல ஜேஷன் சஞ்சய் மாதிரி, ஷாஷா திவ்யா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் தன்னோட அப்பா சிஎம் ஆகுறாங்க அப்படின்னா என்னதான் பிரச்சனை இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆசை எல்லாமே இருக்கும். அந்த ஆசைக்கு பார்த்தோன்னா அடிக்ட் ஆகி வந்துருவாங்க. பட் ஆசை எல்லாத்தையும் தாண்டி அடிப்படையான ஒழுக்கத்தோட வளர்த்ததுனாலதான் ஒரு பிள்ளைங்களால் அப்படி இருக்க முடியுது. உண்மையிலே ஜேஷன் சஞ்சய்க்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அதே நேரத்துல ஜேஷன் சஞ்சய் கோவப்பட்டதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. அவருடைய கோபம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. தளபதி கொஞ்சம்
இறங்கி வந்து அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செஞ்சு இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ரசிகர்களும் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் நடுநிலையாளர்களும் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.